நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துட்டு இருந்தோம், பழங்குடியினர் பற்றி நிறைய சங்க பக்தி இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள்லையும் சரி பழங்குடியினர் தான் பிரதானமானவர்கள். திருக்குறள்லையும் அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்கன்றதை நிறைய பார்த்தோம் இல்லையா. பழங்குடியினர்கள் பற்றி பார்த்தோம். அகதிகள் யார் அப்படின்னு பார்த்தோம். அகதிகள் அப்படின்ற வார்த்தையே தவறான ஒரு பிரயோகம். நாடோடிகள் பழங்குடியினர்கள், அதுதான் மிகச்சரியான ஒரு விஷயம். ஏன்னா அகதிகள் யாருன்னா பழங்குடியினர்கள் தான். ஏன் எப்படி நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஐந்திணைகளில் பிறந்தவங்க எல்லாருமே பழங்குடியினர் தான். பழங்குடியினர் அப்படின்னோடனே வெறும் மலையில் வாழ்கிறவங்க மட்டும்தான், காட்டில் வாழ்கிறவங்க மட்டும்தான் பழங்குடியினர் இல்லை. அந்தந்த நிலப்பகுதியில் வாழ்கிறவங்க எல்லாருமே பழங்குடியினர்கள் தான். அப்போது பாலையில் வளர்ந்த பாலை நிலத்தில், அதாவது பாலைவன பிரதேசத்தில் இருந்த அரபு இஸ்லாமியரும் பழங்குடியினர் தான். குறிஞ்சி திணை அப்படிங்கிற வனப்பகுதியில் இருந்தவங்களும் பழங்குடியினர் தான். வயல் சார்ந்த இடங்களில் இருந்த மருத நிலத்துக்காரங்களும் பழங்குடியினர் தான். அப்புறம் நெல்லை அப்படிங்கிற மருதம் முல்லை நிலத்தில் இருக்கிறவங்களும் பழங்குடியினர் தான். அப்புறம் நெய்தல்ன்ற கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கிறவங்களும் பழங்குடியினர் தான். அந்தந்த பகுதிகளில் பிறந்தவங்க எல்லாருமே பழங்குடியினர்கள் தான். அப்போது பழங்குடியினர்கள் நாடோடிகள், அதாவது ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, வெவ்வேறு இடங்களில் பரிணமித்துக்கிட்டே இருப்பாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அதை மாறிட்டே இருக்கிறதுனால அவங்க நாடோடிகள். அப்போது அந்த அகதிகள் அப்படிங்கிறதுனா என்னென்னா, அந்த கேம்புக்குள்ளே அடைச்சி வைக்கிறதுனால அவங்கள அகதிகள்ன்றாங்க. அப்போ எதுக்கு இந்த வார்த்தையை சொல்லி அவங்கள கீழ்மைப்படுத்தி அவங்கள நோகடிக்கிறதுக்காக, அவங்கள ஒரு தனி இனமாக அவங்கள நாங்களே ஒரு அகதி அப்படிங்கிற ஒரு பரிதாப நிலைக்கு கொண்டு வரதுக்காக பயன்படுத்தின வார்த்தை தான் இந்த அகதி. அவங்கள பழங்குடியினர்னு சொல்லுங்கள், ஒரு தவறும் இல்லை. நாடோடிகள்னு சொல்லுங்கள், ஒரு தவறும் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே நாடோடிகள் தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் தான். அதனால் எல்லா ஊருமே ஒரே ஊர் தான். இங்கேருந்து போகிறதும் அங்கேருந்து வர்றதும் இயல்பு. இது நம்மளுடைய மூதாதையர்களோட இயல்பு, ஒவ்வொரு மனித குலத்தோடைய இயல்பு. ஸோ இங்கே யாருமே அகதிகள் கிடையாது, எல்லாருமே பழங்குடியினர். புலம்பெயர்ந்தவங்கன்னா ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு வந்தாங்க. யாதும் ஊரே யாரும் கேள்வின்ற கான்செப்ட்னால வந்தவங்க. அப்போ அவங்கள பழங்குடியினர்னு சொல்லுங்கள், நாடோடிகள்னு சொல்லுங்கள், தவறு இல்லை. அகதிகள்ன்ற வார்த்தை பிரயோகம் மிக தவறான ஒரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி பழங்குடியினர்களுக்கு எந்த அளவுக்கு குறவர்கள் இன்றைக்கி பழங்குடியினர்னாலே ரொம்ப கேவலமான ஒரு எஸ்டி ஷெட்யூல் கிளாஸ் டைப்ஸ்னால் ட்ரைபல் பீப்புள்னாலே மிக கேவலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து நாகரிகம் இல்லாதவங்களாம். அவங்க தான் உண்மையிலே இயற்கையோடு வாழ்ந்தவங்க இல்லையா. அவங்க இயற்கையோடு வாழ்ந்ததுனால தான் பரிசுத்தமாக இருக்கிறாங்க. அவங்கக்கிட்டேயும் போய் இந்த காட்டுக்குள்ளே சுத்தமாக அவங்க பாட்டு உழைச்சி சாப்பிட்டு இருந்தவங்கக்கிட்டையும் கல்வி கற்றுத்தரோம் அப்படின்னு சொல்லி இந்த மேற்கத்திய மெகாலய கல்வியை கொண்டு போய் சேர்த்து இன்றைக்கி அவங்களையும் கெடுத்துட்டாங்க. ஜெராவா பீப்புளையும் இன்றைக்கி அவங்க தான் இன்னும் மிச்சம் இருக்கிற பழங்குடியினர். அவங்களே இன்றைக்கி கல்வி அப்படிங்கிற இடத்துல போயிட்டு கெடுத்துட்ருக்காங்க, பள்ளிக்கூடம் கல்வின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி இயற்கையாக வாழ்ந்துட்டுருக்க அவங்க தான் உண்மையான மனிதர்கள், அவங்க தான் மனித குலம். நம்மெல்லாம் யாருமே கிடையாது. நம்ம எல்லாருமே தொழில்நுட்பத்தோடையும் இந்த செயற்கை நவீனத்துவத்தோடு வாழ்ந்துட்டு உடம்பையும் கெடுத்துக்கிட்டு பிரபஞ்சத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க தங்களையும் கெடுக்காமல், பஞ்சபூதங்களையும் கெடுக்காமல், இயற்கையும் கெடுக்காமல் வாழ்கிற அசல் ஜீவராசிகள் அவங்க தான் நம்மளுடைய மூதாதையர்கள். ஸோ இவங்களை குடியுரிமை சட்டம், இதில் இந்த பாலை பிரதேசத்தில் இருந்த அரபு தேசத்துக்கு வந்த பழங்குடியின மக்கள், இஸ்லாமிய பழங்குடியினரை, நாடோடிகளை குடியுரிமை சட்டம், நேற்று ஞாபகம் வரலன்னு சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு அப்புறம் யோசித்ததுக்கு அப்புறம் ஞாபகம் வருது. குடியுரிமை சட்டத்தின் கீழ் அவங்கள விரட்டி அடித்த ஒன்றிய அரசுடைய செயல் வந்து மிக தவறான ஒரு விஷயம். முதல்ல அவங்கள பாலை பிரதேசம், அந்த 5 திணைகளில் பாலை பிரதேசத்தில் இருக்கிறவங்கள விரட்டி அடித்ததுக்கப்புறமா படிப்படியாக அடுத்தது ஃபோக்கஸ் எங்கே போனாங்கன்னு தெரியுங்களா, குறிஞ்சி மலைப்பிரதேசத்தில் இருந்தவங்க, மருதம் குறிஞ்சி திணைகள் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற பழங்குடியினர் யார், மணிப்பூரில் நடந்த விஷயம். அடுத்து அவங்கள போய் சித்திரவதை பண்ணாங்க இந்த ஒன்றிய அரசு, அவங்களை தூண்டுதலின் பேரில் பண்ணது. இப்போ யாரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இலங்கையில் வர அகதிகள், அப்புறம் வந்து பர்மாவில் வர அகதிகள், இன்னும் பல பிரதேசங்களில் வர அகதிகளுக்கு இன்றைக்கி டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு பழங்குடியினையும் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எதனால் அப்படின்னா பழங்குடியினர் மூதாதையர்களே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக. எவ்வளோ ஒரு தவறான விஷயம் இல்லையா. ஒவ்வொரு சங்க இலக்கியங்களும் பக்தி இலக்கியங்களும் இவங்கள தான் போட்டிருக்காங்க. இவங்க எல்லாருமே பஞ்சபூதங்களோட இயைந்து வாழ்ந்தவங்க. இவங்க
எல்லாரையும் நாட்டை விட்டு விரட்டிட்டு நவீனத்துவத்தில் பிறக்கிற குழந்தைங்களையும் இன்றைக்கி இருக்கிற அந்த ஐடி கம்பெனி இந்த மாதிரியான கம்பெனிஸ் மேற்கத்திய கலாச்சாரத்தோடைய இணைஞ்சு இருக்கிற ஒரு டெக்னாலஜி இருக்கிற மனிதர்களுடைய சந்ததிகள் மட்டும் வாழணுன்றதுக்காகவும் அதற்கப்புறம் சந்ததிகளே உருவாகக்கூடாதுன்ற ஒரு மருந்து சார்ந்த குழந்தைகளை உருவாக்கிட்டு இருக்கிறதுக்கான ஒரு திட்டங்கள் சதித்திட்டங்கள் தான் இன்றைக்கி கருத்தரிப்பு மையங்களும் செஞ்சுட்டு ஒன்றிய அரசும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இதை நம்ம உடைக்கணும்னா அக்குபஞ்சர் மருத்துவம் திரும்பவும் வரணும். பழங்குடியினர்களும் நாடோடிகளுக்கும் வேறு ஊர்லேருந்து வர்ற மக்களுக்கும் இங்கே வந்த வேறு ஊரில் புலம்பெயர்ந்து வந்தவங்களுக்கும் நம்ம அடைக்கலம் தரணும், ஆதரவு தரணும். ஏன் அடைக்கணும்? அதெல்லாம் தேவையே இல்லை. அதெல்லாம் நீங்கள் எதுவும் செய்ய வேணாம், ஒரு ஆணியும் பண்ண வேணாம். நீங்கள் கம்முன்னு இருங்க, அவங்க பாட்டு அவங்க வேலையை செய்வாங்க. அவங்க நம்மளோட வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களையும் ஒரு மனிதர்களாக நீங்கள் மதிச்சுட்டு அவங்களோட வாழ்ந்தால் போதும். வேறு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம். இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னும்பொழுது எனக்கு ஒரு பாடல் வந்து ஞாபகம் வருது. அதாவது இந்த பாடல் வந்து இறப்பு சம்மந்தப்பட்ட ஒரு பாடல். அதாவது இறந்ததுக்கப்புறம் பிறப்பும் இறப்பும் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு நார்மலாக நடக்கிற விஷயம். எத்தனை இறப்புகள் நடக்குதோ அதுக்கேற்ற பிறப்புகளும் நடந்துட்டு தான் இருக்கும். எத்தனை பிறப்புகள் நிகழ்ந்துட்டுருக்கோ அதற்கேற்ற இறப்புகளும் நிகழ்ந்துட்டுருக்கும் அப்படிங்கிறதா பிரபஞ்சத்தோட தத்துவம் இல்லையா? ஸோ இறப்பையும் பிறப்பையும் வந்து பெருசாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு தத்துவ பாடல் தான் நான் இங்கே சமீபமாக கேட்டேன் நேற்று. அதில் கடைசியான 4 வரிகள் இது என்னென்னா, திருவாசக மாதிரியான பக்தி இலக்கியங்கள் இருந்த காலங்களில் எழுதப்பட்ட ஒரு பாடல். அந்த பாடல் முழுக்கவுமே மிகச்சரியான ஒரு தத்துவத்தை வந்து முன்மொழியுது. பிரபஞ்ச தத்துவத்தை, பஞ்சபூதங்களுடைய தத்துவத்தை. அதாவது இந்த மண்ணில் பிறந்தவங்க இந்த மண்ணுக்கு தான் நாம் போவோம், இந்த மண்ணில் பிறந்தவங்க எப்படி இந்த மண்ணுக்கு போவோம் அப்படிங்கிற தத்துவம் என்னென்னா, குழந்தை தாயுடைய கருவறையிலேருந்து நிலத்தில் வந்து விழுது. அப்போ இந்த மண்ணை தான் முதல்ல தொழுது. அப்போ இந்த மண்ணில் தான் முதல்ல பஞ்சபூதங்களில் நிலத்தை தான் முதல்ல தொடுது. ஸோ நிலத்தை தொட்டதுக்கப்புறம் தான் சுவாசன்ற காற்று மூலகம் வந்து அதுக்குள்ளே சேருது. பஞ்சபூதங்களில் காற்று அடுத்தது சேரும். அப்போ நிலத்தை தொட்டதுக்கப்புறம் தான் அதுக்கு காற்று அப்படிங்கிற அடுத்த பஞ்சபூதங்கள் சேருது. அப்போது நிலத்துலேருந்து முதல்ல தோன்றின அந்த பிறப்பு கடைசியாக போகிறதும் சுவாசத்தை நிறுத்திட்டு இறுதியாக சுவாசம் நின்றதுக்கப்புறம் லாஸ்ட் பஞ்சபூதமான அதே நிலத்தோடு தான் போய் ஐக்கியமாகுது அப்படிங்கிற தத்துவம். அதே மாதிரி தான் நாங்களும் அக்குபஞ்சர் மருத்துவத்திலையும் முதல்ல நாங்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நிலமூலகம். ஏன்னா வயிறு அப்படிங்கிற நிலமூலகம் மிகச்சரியாக இருந்தால் எல்லா மூலகங்களும் ஆரோக்கிய நிலைக்கு போகும் அப்படிங்கிற தத்துவத்தை நாங்கள் சொல்கிற அக்குபஞ்சர் தத்துவம் சொல்கிறது தான் இந்த பிரபஞ்சத்துடைய தத்துவமும் அதே தான். அதை தான் அந்த பாடல் முழுக்கவுமே சொல்லுது. அந்த பாடலில் கேட்கும்போது ஒவ்வொரு வரிகளும் மிகச்சரியாக இருக்கும். ஜென்மம் நிறைந்த அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகும் அந்த பாடல். ஜென்மம் நிறைந்தவர் சென்றவர் வாழ்க அப்படிங்கிற ஃபஸ்ட்டு லைன் இதுதான் ஸ்டார்ட் ஆகும். முடிஞ்சால் அந்த வாய்ப்பு இருந்தால் அந்த பாடலை கேளுங்க. அதோட கடைசி 4 வரிகள் வந்து மிக முக்கியமான ஒரு மாண்டவர் சுவாசங்கள் காற்றுடன் சேர்க, தூயவர் கண்ணொளி சூரிய மாண்டவர் சுவாசங்கள் காற்றுடன் சேர்க, தூயவர் கண்ணொளி சூரியன் சேர்க, பூதங்கள் 5னும் பொன்னுடல் சேர்க. பூதங்கள் 5னும் பொன்னுடல் சேர்க. எவ்வளோ ஒரு அற்புதமான வரிகள். இதை தான் நாங்கள் அக்குபஞ்சரில் சொல்லியிருக்கோம். இதை தான் நான் இத்தனை நாள் காணொலிகளில் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இந்த பஞ்சபூதங்கள்லேருந்து வந்த உடல் திரும்பவும் பஞ்சபூதங்களுக்கு போகும் அப்படின்ற ஒரு சுழற்சி முறையை இவ்வளோ நாள் பேசிட்டு இருந்ததுக்கான சாட்சி இந்த பக்தி பாடல். இந்த பக்தி பாடல் இல்லை, இது ஒரு பிறப்பு இறப்புக்கான ஒரு பிரபஞ்ச தத்துவ பாடல்னு சொல்லலாம். இதை எப்பயோ எழுதின பாடல். சிவபுராணம் திருவாசகங்கள் எழுதின காலங்கள் இதில் எந்த விதமான கடவுளை முன்மொழியவும் இல்லை. கடவுளை பற்றின இறைவன் பற்றின எந்த இறைவன் பற்றிய பாடலும் கிடையாது. இது பொதுவான பிறப்பு இறப்பு பற்றின தத்துவ பாடல். ஸோ நம்மளுடைய இறந்தவருடைய சுவாசம் எதில் கலக்குது? பஞ்சபூதமான காற்றில் கலக்குது. அவருடைய கண் ஒளி எதில் போய் கலக்குது? சூரியன்ற வெப்பம். அதாவது சூரிய வெப்பம்னா என்னது? நெருப்புன்ற பஞ்சபூதத்தோட கலக்குது. இதை தான் அக்குபஞ்ச தத்துவம் சொல்லுது. என்ன சொல்லுது? மரம் மூலகம் நெருப்பு மூலகம் கண்கள் சார்ந்த ஒரு விஷயம். இதை தான் இந்த வரிகள் சொல்லுது. சூரியன் தூயவர் கண்ணொளி எங்கே போய் சேருது? சூரியன் சேர்ந்த ஆகாயத்தை தானே சூரியன் இருக்குது. சூரியன் நெருப்பு மூலகம், ஆகாயம் அந்த சூரியன் இருக்கிற இடம் ஆகாயத்தை தான் நாங்கள் மரம் மூலகம் சொல்லுவோம். அப்போது நெருப்பு மூலகம் மரம் மூலகம் சார்ந்தது தான் கண்கள். அது ரெண்டும் ஆரோக்கியமாக இருந்தால்
கண்கள் பிரகாசமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை சொல்கிறது அக்குபஞ்சர் மருத்துவம். அதையே தான் இந்த வரிகள் உணர்த்துது. தூயவர் கண்ணொளி சூரியன் சேர்க்க பூதங்கள் ஐந்தும் பூதங்கள் ஐந்திலும் பொன்னுடல் சேர்க அப்படின்னா இந்த பொன்னுடல் நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒன்று எரிப்பாங்க இல்லை பிதைப்பாங்க. அப்போது எரிச்சதுக்கப்புறமும் பிதைச்சதுக்கப்புறமும் இந்த உடல் எதோட போய் சேருமா, பஞ்சபூதங்களில் பிரிஞ்சு போயிடும். அதாவது இந்த பிரபஞ்சத்தோட ஐக்கியமாகும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை தான் இந்த பாடல் சொல்லுது.